السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 25வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சென்ற வகுப்பின் தொடராக சில விடயங்களை பார்ப்போம். நாங்கள் தற்பொழுது சூரா ஹஜ்ஜினுடைய அல் குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் ஹஜ் சம்பந்தமான வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். அதில் இறுதியாக நாங்கள் 30-31வது வசனங்களுடைய விளக்கங்களை ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ذلك ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه وأحلت لكم الأنعام إلا ما يتلى عليكم فاجتنبوا الرجس من الأوثان واجتنبوا قول الزور حنفاء لله غير مشركين به ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان سحيق என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றார். இதனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட தலைமுடியை மலித்தல், நகங்களை வெட்டுதல், அழுக்குகளை களைதல், நேர்ச்சைகளை நிறைவேற்றுதல், காபாவை தவாஃப் செய்தல் ஆகியவை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கியவைகளாகும். அதனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். யார் அல்லாஹ் மன்னியப்படுத்தியவற்றை கௌரவிக்கிறாரோ, மதிக்கின்றாரோ, அவருக்கு அது அவருடைய இறைவனத்திலே மிக்க நன்மையாகவே முடியும். உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட செத்தவை, ஓட்டப்பட்ட இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவற்றை தவிர ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் ஆகுமாக்கப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் உண்ணலாம். ஆகவே சிலை வணக்கம் என்ற அசுத்தத்திலிருந்து, அருவருப்பான அந்த சிலை வணக்கத்திலிருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பொய்யான, அசத்தியமான, தவறான வார்த்தைகளை கூறுவதை விட்டும் நீங்கள் ஒதுங்கியிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா 30வது வசனத்திலும் 31வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அங்கீகரித்த இந்த மார்க்கத்தை தவிர மற்ற அனைத்து மார்க்கங்களையும் விட்டுவிட்டு வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்காமல் நீங்கள் மேற்கூறிய சிலை வணக்கத்தையும் தவறான வார்த்தைகளை பேசுவதை மட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் வானத்திலிருந்து விழுந்து விட்டவரை போலாவார். பறவைகள் அவரது சதையையும் எலும்பையும் வாரி சென்று விடுகின்றன, அல்லது காற்று அவரை தூரமாக எரிந்து விடுகின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இவற்றிலே உள்ள விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அந்த இணை வைப்பினுடைய பாரதூரத்தை, விபரீதத்தை சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். இணை வைப்பிலே இருக்கக்கூடியவர் மறுமையிலே தப்புவதற்கு எந்த வழியுமே கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான ஒரு உதாரணத்தை, பறவைகள் ஒருவரை கவ்விக்கொண்டு சென்று அதனை உண்டுவிட்டால் எவ்வாறு அதனுடைய இறைப்பையில் அந்த மனிதனுடைய உடம்பு அப்படி கலந்து விடுமோ, அல்லது ஒரு பாரிய ஒரு காற்று வந்து தூரமாக தூக்கி எறிந்து விடுமோ, அப்படியான ஒரு நிலைமைதான் இணை வைக்கக்கூடியவனுடைய நிலைமை என்று அல்லாஹ் தஆலா அந்த இணை வைப்பை எச்சரிக்கின்றார். இணை வைப்பை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். அதே போல பொய்யை கூறுவது, அபாண்டங்களை கூறுவது மிக பாரதூரமானது. இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா வஜ்தனிபு கௌல ஸூர் என்று சொல்லக்கூடிய அந்த அஸூர் என்று சொன்னால் என்ன, கௌலு ஸூர் என்று சொன்னால் என்ன என்பதில் அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். சிலர் அது இணை வைப்பு என்று சொல்லியிருக்கிறார். இணை வைப்பான வார்த்தைகளை பேசுவது, அதே போல பொய் பேசுவது, பொய் சாட்சி சொல்வது என்று பல விடயங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் அந்த காபிர்கள் அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொன்னவற்றை ஹலால் என்றும், ஹலால் என்று சொன்னவற்றை ஹராம் என்றும் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி எல்லா மோசமான அனைத்து விடயங்களும் அதிலே உள்ளடங்குகின்றன. அதிலே மிக முக்கியமாக நாங்கள் சென்ற வாரம் பார்த்த விடயம்தான், நாங்கள் ஒரு விடயத்தை ஹராம் என்றோ ஹலால் என்றோ சொல்வதற்கு முன்னால் அதை பற்றிய முழுமையான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு நாங்கள் ஒன்றை போதிய ஆய்வின்றி ஹராம் என்றோ ஹலால் என்றோ நாங்கள் சொல்ல முடியாது. சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள், ஹராம் என்று சொல்வதற்குத்தான் பக்குவம் வேண்டும், ஹலால் என்று எல்லாவற்றையும் ஹலால் என்று சொல்வது பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள்.
இன்னும் சிலர் ஹலால் என்று சொல்வதற்குத்தான் பலமான ஆதாரம் வேண்டும், ஹராம் என்று சொல்வது பிரச்சனை இல்லை, சாதாரண விடயம், ஹராம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை என்பதாக சிலர் நினைக்கிறார்கள். இந்த இரண்டு நிலைப்பாடுகளுமே தவறானவை. இரண்டுமே மிக முக்கியமான பாரதூரமான மார்க்க தீர்ப்புகள். அது ஹலாலாக இருந்தாலும் சரி, ஹராமாக இருந்தாலும் சரி, சரியான ஆய்வு இல்லாமல் நாங்கள் ஒன்றை ஹராம் என்றோ ஹலால் என்றோ சொல்வது மிக பாரதூரமான ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா இணை வைப்போடு சேர்த்து அதனை இங்கு குறிப்பிட்டிருக்கிறான் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாகும். எனவே ஹராம் ஹலாலுடைய விடயம் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அதனால்தான் அறிஞர்கள் கூட ஹதீஸில் ஒரு சாதாரண ஒரு பலவீனம் இருந்தாலும் கூட அதனை ஹராம் ஹலாலுக்கு பயன்படுத்த மாட்டார். ஹராம் ஹலாலுடைய விடயத்திலே ஹதீஸினுடைய ஆதாரத்தன்மை மிக பலமானதாக இருக்க வேண்டும். சிறப்புகளை சொல்வதற்கு சாதாரணமாக ஹதீஸரை தரத்திலே அவர்கள் ஓரளவு கவனீனமாக இருந்தாலும் கூட சிறப்புகளுடைய விடயத்திலே ஹராம் ஹலாலுடைய விடயத்திலே அவர்கள் கடுமையான போக்கை கடைபிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஹராம் ஹலால் என்று சொல்வது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 32வது 33வது வசனங்களில் என்ன சொல்கிறான் என்று நாங்கள் பார்த்தால், அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அதுவே அல்லாஹ் தஆலா கட்டளையிலும் ஏகத்துவமும் மன தூய்மையும் சிலைகளையும் பொய்சாட்சியையும் தவிர்த்து கொள்வதுமாகும். யார் பழிப்பிராணி அஜ்கிரியைகள் உட்பட மார்க்கத்தின் அடையாளங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது உள்ளங்களில் தனது இலட்சியங்களை பற்றிய அச்சத்தின் வெளிப்பாடாகும். அடுத்ததாக லகும் ஃபீஹா மனாஃபிஉ இலா அஜலின் முஸம்மா ثم محلها الى البيت العتيق. பைத்துல் அத்தீக் என்று சொல்லப்படக்கூடிய அநியாயக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலாவினால் விடுவிக்கப்பட்ட அந்த காபாவிற்கு நெருக்கமாக நீங்கள் பழிப்பிராணிகளை அறுப்பதற்கான குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் காபாவில் அறுக்கக்கூடிய அந்த பழிப்பிராணிகளை பயணம் செய்தல், அதனுடைய மயிர்களினால் பயன்பெறுதல், இனப்பெருக்கம், பால் கறத்தல் போன்றவற்றிற்காக பயன்படுத்துவதில் குற்றமில்லை, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ومن يعظم شعائر الله, அல்லாஹ்வினுடைய மார்க்க அடையாளத்தின் சின்னங்கள் ஷஆயிருல்லாஹ் என்று சொன்னால் அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்று சொன்னால் என்ன என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. இந்த குர்பானிகளோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா ஷஆயிர் என்பதன் மூலமாக நாடுகின்றான் என்று சில அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வணக்க வழிபாடுகள், ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட புனித இடங்கள், புனித நேரங்கள், புனித கிரியைகள், இவைகள் அனைத்தையும் அந்த ஷஆயிர் என்ற அந்த வார்த்தை உள்ளடக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாத்தில் உள்ள அனைத்து விதமான சட்டதிட்டங்களையும் அவர்கள் அதிலே உள்ளடக்குகின்றார்கள், அனைத்து விதமான செயற்பாடுகளையும் அது உள்ளடக்கும் என்பதாக இன்னும் பல அறிஞர்கள், இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி போன்ற அறிஞர்கள் பொதுவாக எல்லாவற்றையும் உள்ளடக்கும், ஹஜ்ஜை மாத்திரம் இது குறிக்க மாட்டாது என்பதாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். யாரு இது பழிப்பிராணி என்ற கருத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பார்வையில் அந்த பழிப்பிராணியாக நாங்கள் தெரிவு செய்த அந்த பிராணிகளை அதனை அறுக்கும் வரைக்கும் அதனை எங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறார் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். 33வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அதனை சொல்கிறார். அதே நேரத்தில் அதனை அல்லாஹ் தஆலா 32வது வசனத்திலே وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ என்று சொன்னால் அந்த பழிப்பிராணிகளை நாங்கள் கவனமாக நாங்கள் வளர்க்க வேண்டும், அதனை நாங்கள் அதற்கு நல்ல முறையிலே உணவு கொடுத்து அதற்கு எந்த குறைகளும் ஏற்படாமல் அல்லாஹ்வுக்கு பலியிடும் பொழுது அது மிகச் சிறந்த முறையிலே கொழுத்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே அந்த
சாதாரண மிருகங்களோடு நடப்பது போன்று அந்த மிருகங்களோடு நாங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு உரிய தனி கௌரவம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இது குர்பானி கொடுப்பதற்காக நாங்கள் தெரிவு செய்த இந்த பிராணி. எனவே அது சாதாரண பிராணி போன்ற ஒன்றல்ல. ஏன் அதை நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி பணியிடப் போகிறோம். எனவே அதனால் அது பற்றிய ஒரு மதிப்பு, கௌரவம், கண்ணியம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதே போல அல்லாஹ்வுடைய ஷாயிர்கள், அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் பலிப்பிராணி, குர்பானியுடைய பிராணி, அதே போல ஏனைய ஹஜ்ஜுடைய கிரியைகள், ஹஜ்ஜுடைய நேரங்கள், ஹஜ்ஜுடைய இடங்கள், புனித ஸ்தலங்கள், இவைகள் அனைத்தையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படி கண்ணியப்படுத்துவது எதனை காட்டுகிறது என்றால், அது உள்ளத்தினுடைய இரையச்சத்தை காட்டுகிறது. அல்லாஹ்வின் மீது இவருக்கு உள்ளத்திலே இரையச்சம் இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த புனித மாதங்கள், துல்காதாவுடைய மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது புனித மாதங்களில் ஒன்று. அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ்ஜா மாதம் புனித மாதங்களில் ஒன்று, முஹர்ரம் மாதம் புனித மாதங்களில் ஒன்று, இந்த ரமதான் மாதம் சிறந்த மாதங்களில் ஒன்று, புனித மாதம் இல்லாவிட்டால் சிறந்த மாதங்கள், ரஜப் மாதம் புனித மாதங்களில் ஒன்று. இப்படி ஒவ்வொரு காலமும் காலத்தையும் இடத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் தஆலா புனிதப்படுத்தி இருக்கக்கூடிய இடத்தில் நாங்களும் அதனை கௌரவப்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே அது பற்றிய ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இருக்க வேண்டும். அந்த அந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த கௌரவம் தான் அடிப்படை. அந்த மதிப்பு, கண்ணியம் எப்போ யாருக்கு உள்ளத்திலே அதை பற்றிய ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் ஏற்படுகிறதோ அவர்களால் தான் அந்த இடங்களை கண்ணியப்படுத்த முடியும், அந்த மிருகங்களை கண்ணியப்படுத்த முடியும், அந்த கிரியைகளை அல்லாஹ்வுக்கு பயந்து அழகான முறையிலே செய்ய முடியும். அந்த காலத்திலே பாவங்களில் ஈடுபடுவதை விட்டும் அவரால் தான் தவிர்த்து கொள்ள முடியும். இல்லாதவர்களால், உள்ளத்திலே யாருக்கு அதனுடைய முக்கியத்துவம் ஏற்படவில்லையோ அவர்களினால் அதனை என்ன செய்ய முடியாது, வெளிரங்கத்திலே அதனை வெளிப்படுத்த முடியாது. எனவே முதலாவதாக யார் இஸ்லாத்தில் உள்ள எல்லா விடயங்களையும் யார் கண்ணியப்படுத்துவார், ஒரு சிறு சட்டமாக இருந்தாலும் கூட அதனை யார் கண்ணியப்படுத்துவார் என்று கேட்டால், உள்ளத்தில் யாருக்கு தக்குவா இருக்கிறதோ அவர்தான் கண்ணியப்படுத்துவார்கள். இல்லாவிட்டால் என்ன, இது ஒரு எல்லா மாடுகளையும் போல இதுவும் ஒரு மாடு, ஆட்டை போல ஒரு மாடு, ஒட்டகத்தை போன்ற ஒரு ஒட்டகம் என்ற ஒரு எண்ணம் மாத்திரம் எங்களுக்கு இருக்கும். ஆனால் யாருக்கு இது அல்லாஹ்வுக்கு நாங்கள் படியிட போகக்கூடிய ஒரு விடயம் என்ற உள்ளத்திலே அந்த எண்ணம் இருக்கிறதோ, அந்த தக்குவா இருக்கிறதோ அவர்கள் தான் அதனை கண்ணியப்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இந்த புனித மாதங்களும் ஏனைய நாட்களை போல உள்ள சாதாரண நாட்களாகத்தான் சாதாரண மக்களுக்கு தெரியும். ஆனால் யாருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்குமோ அவரிடத்திலே இந்த நாட்கள் சாதாரண நாட்களாக தெரிய மாட்டாது. அவரிடத்திலே மதிப்புக்குரிய ஏனைய நாட்களை விட வித்தியாசமான நாட்களாகத்தான் அது தெரியும். அந்த காலத்திலே அவர் சாதாரண நாட்களில் இருப்பது போன்று அவருக்கு இருப்பதற்கு அவருடைய அந்த தக்குவா இடம் கொடுக்க மாட்டாது என்பதை நாங்கள் இந்த வசனத்திலே இருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போல ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், உம்ராவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் ஏனைய இடங்களை போன்ற ஒரு இடமாக எங்களுடைய இந்த மக்காவை, காபாவை, ஏனைய பள்ளிகளை போன்று நாங்கள் கடந்து சென்று விட முடியாது. அதற்குரிய தனி கௌரவத்தை, தனி மரியாதையை, மதிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அந்த பணிப்பிராணிகளை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் அதிலே இருந்து நாங்கள் பால் கறக்கக்கூடாது, அதனை நாங்கள் பிரயாணத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, ஒட்டகம் போன்ற மிருகங்களை அப்படி என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக அல்லாஹ் தஆலா அதனை நீங்கள் குர்பானி கொடுக்கும் வரைக்கும் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதிலே பிரச்சனை இல்லை, அதில் பிரச்சனை இல்லை என்பதற்காகத்தான் அடுத்த வசனத்திலே லக்கும் ஃபீஹா மனாஃபிஉ இலா அஜலின் முஸம்மா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயன்களை அடைந்து கொள்வதற்கு எந்த விதமான தடையையும் அல்லாஹ் தஆலா விதிக்கவில்லை, அனுமதியை எங்களுக்கு தாராளமாக தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்களை எவ்வளவு சிறப்பாக எங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் எவ்வளவு சிறப்பாக அழகான முறையில் செய்ய முடியும் அப்படி செய்ய வேண்டும். அந்த இடங்களுடைய மதிப்பை, மரியாதை, கௌரவத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். தவறான பேச்சுக்கள், தவறான செயற்பாடுகள், பாவங்கள், வித்தியார்த்திகள், இணைவைப்பான காரியங்கள் எதுவும் நடந்து விடாமல் மிக கவனமாக, பக்குவமாக நாங்கள் எங்களுடைய காலங்களை கழிக்க வேண்டும்.
எங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் மிக கவனமாக அளந்து நாங்கள் பேச வேண்டும். வீணான பேச்சுக்களிலே, தவறான செயற்பாடுகளிலே, வீணான காட்சிகளை பார்ப்பது, பார்வைகளை நாங்கள் ஹராமானவற்றை பார்ப்பதற்கு பயன்படுத்துவது, தவறான இசைகளை கேட்பது, தவறான விடயங்களை கேட்பது, தவறான செயற்பாடுகளுக்கு உதவி செய்வது, புறம் பேசுவது, கோல் பேசுவது, பொய் பேசுவது, இது போன்ற எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் தவிர்ந்து கொள்வது எங்களுக்கு எப்பொழுது சாத்தியமாகும்? உள்ளத்தில் எங்களுடைய தக்குவா இருந்தால். எனவே தக்குவாவை வரவழைப்பது இந்த 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 ஹஜ்ஜினுடைய முக்கியமான ஒரு நோக்கங்களில் ஒன்று என்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த வசனமும் எங்களுக்கு அதனை உறுதிப்படுத்துகிறது. எனவே இவற்றை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ் செய்யக்கூடியவர்களும், ஹஜ் செய்யாமல் வீடுகளிலே இருக்கக்கூடியவர்களும் அந்த ஹஜ்ஜுடைய ஹஜ் காலத்தினுடைய கண்ணியத்தை பேணி, அந்த குர்பானியுடைய கௌரவத்தை பேணி நாங்கள் நடந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.